மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்றைய தினம் பட்டமளிப்பு விழா என்பது நடைபெற்றிருக்கிறது. தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான அறிவிப்பு துணைவேந்தர் அவர்களால் வெளியிடப்பட்ட போதே முதலில் வந்தே மாதரம், அதற்கடுத்து தேசிய கீதம், மூன்றாவதாகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் என்பதை பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அறிவித்த போதே தமிழ்நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு எழும்பியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலும் கடுமையான கண்டனத்தை நாங்கள் வெளிப்படுத்தினோம். ஏனென்றால் நீராறும் கடல் உடுத்த என்கிற இந்த தமிழ் வாழ்த்து பாடல் என்பது இயற்றியவரே மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள்தான். அவருடைய பெயரால் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திலேயே இந்த பாடல் முதலில் பாடப்படாது என்பது அவருக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அவமானம். ஆகவே இதை மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்கிற முறையில் தமிழ்த்தாய் வாழ்த்து என்பதை முதலில் பாடப்பட வேண்டும் என்று வற்புறுத்தினோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளையோ, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அமைப்புகளுடைய கருத்துக்களையோ மதிக்காமல் இன்றைய தினம் மூன்றாவதாகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் என்பது பாடப்பெற்றிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இரண்டாவது, அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு கடுமையான எதிர்ப்பின் விளைவாக பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய பட்டமளிப்பு விழாவுக்கு பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களே வராத வகையில் பல்கலைக்கழகத்திற்கு விடுமுறை விடப்பட்டு இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். மூன்றாவதாக, தமிழகத்தினுடைய உயர்கல்வி அமைச்சர் இன்றைய தினம் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளாமல் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் என்ற முறையில் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யாருமே அதில் கலந்து கொள்ளவில்லை இல்லை என்பதும் நம்முடைய எதிர்ப்பினுடைய அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த பிரச்சனையில் அதிகாரப்பூர்வமாக அரசினுடைய நிலை என்ன என்பதை முதலமைச்சரோ அல்லது அரசின் சார்பில் செய்தி குறிப்போ இதுவரை வெளியிடாமல் இருப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல. இதுபோன்ற பிரச்சனைகளில் உடனுக்குடன் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் வற்புறுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் ஏற்கனவே அமைச்சரவை பதவியேற்பின் போது வந்தே மாதரம் முதலிலும், அதற்கடுத்து தேசிய கீதம், அதற்கடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்து என்று பாடப்பட்ட போதே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்ற போது முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்தும் அதற்கடுத்து தேசிய கீதம் என்கிற முறையில் பாடப்பட்டது என்பது அனைவராலும் வரவேற்கப்பட்டது. ஆனால் அதற்கு அடுத்து நடக்கக்கூடிய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மீண்டும் வேதாளம் முருங்கமரம் ஏறியதைப் போல நம்முடைய ஆளுநர் அவர்கள் முதலில் வந்தே மாதரம் என்று அவருடைய உத்தரவுக்கிணங்க இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக வந்தே மாதரம் பாடல் தேசிய பாடலா என்பது சம்பந்தமாக விடுதலை பெற்ற காலத்திலிருந்து பலமுறை அரசியல் சாசன நிர்ணய சபையிலேயும் அதற்கு பிறகு பல்வேறு கட்டங்களிலும் ஒரு விரிவான விவாதம் என்பது நடத்தப்பட்டு அது முடிவு பெறாமலே போய்விட்டது. ஏனென்று சொன்னால் அந்த பாடலில் உள்ள பல பாராக்கள் இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்துக்கு விரோதமாகவும் இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு குத்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலேயும் அது இருக்கிற காரணத்தினால் அந்த பாடலை பாடக்கூடாது என்பதுதான் பொதுவாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மதச்சார்பற்றம், மதச்சார்பின்மை, தேச ஒற்றுமை போன்றவற்றில் அக்கறை உள்ளவர்களுடைய கருத்து. அதே நேரத்தில் இப்போது வந்திருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இதை கட்டாயம் இந்த தேசிய பாடலாக வந்தே மாதரத்தை முழுமையாக பாட வேண்டும் என்கிற முறையில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அனைத்து மாநிலங்களையும் கட்டாயப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை அது ஈடுபட்டிருப்பது என்பதும் வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆகவே இந்த வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டுமா வேண்டாமா என்பதை மாநிலங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஏனால் அரசியல் சாசனத்துக்கு விரோதமான ஒரு பாடலை பாட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதே சட்டவிரோதமானது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த ஆளுநர் RN ரவியாக இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய அர்லேக்கர் ஆளுநராக இருந்தாலும் இதுபோன்ற சர்ச்சையை தொடர்ந்து அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் இனிமேல் அரசின் சார்பில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், அது பல்கலைக்கழக நிகழ்ச்சியாக இருந்தாலும் வேறு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு புதிய சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் இயற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதன் மூலமாகத்தான் இது அவ்வப்போது வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு வாத பிரதிவாதத்தை நடத்தி கொண்டிருப்பதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசின் சார்பில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும், அது கல்வி நிலையங்களாக இருந்தாலும் அரசு அலுவலகங்களாக இருந்தாலும் வேறு எந்த அரசின் சார்பில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும்
தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும் என்கிற நிலைமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.